सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ॐ अखण्डं सच्चिदानन्दम् अवाङ्मनसगोचरम् आत्मानमखिलाधारम् आश्रये भीष्टसिद्धये. Summary of previous class. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. இந்த கிளாஸில் நம்ம வந்து கண்டம் 204 பார்த்துருந்தோம். பிராணாயாமா, பிராணஸ்ய ஆயாமஹா பிராணாயாமா, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பற்றி சொல்கிறது. இதில் வந்து 3 காம்பனன்ட்ஸ் இருக்குது. ரேச்சகா, பூரகா, கும்பகா. ரேச்சகானா டு இவாக்குவேட் த ஏர் ஃப்ரம் த லங்ஸ், அதாவது எக்ஸலேஷன் பற்றி சொல்கிறது. பூரகா இதில் வந்து லங்ஸில் ஏர் ஃபில் பண்ணுறதை பற்றி, அதாவது இனலேஷன் பற்றி சொல்கிறது. கும்பகா ஃபில் பண்ண ஏரை ரீட்டைன் பண்ணி ஃபுல்லாக லங்ஸ் பல்ஜாய் நிற்கிறதுக்கு தான் கும்பகா அப்படின்றது. பிராணமை ரெகுலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான் பிராணாயாமா. அடுத்து கண்டம் 205 பிரத்யாகாரா, இந்திரிய கட்டுப்பாடு. இதுக்கு முன்னாடி இதை நம்ம வந்து தமஹா அப்படின்னு படிச்சிருப்போம். தமஹான்ற போது எல்லா த்ரூ அவுட் த டே வந்து இந்திரிய கட்டுப்பாட்டில் இருக்கிறத பற்றி படிச்சிருப்போம். ஆனால் இங்கே பிரத்யாகான்னு சொல்லும் போது மெடிடேஷனுக்கான இதில் மெடிடேஷன் போது நம்ம இந்திரிய கட்டுப்பாட்டில் இருக்கிறத பற்றி சொல்லியிருப்பா. மெடிடேஷன் போது இந்திரிய கட்டுப்பாடுனா கர்மேந்திரம் ஞானேந்திரம் ரெண்டுமே கட்டுப்பாடில் இருக்கிறது பேர் தான் இருக்குது. எதுலேருந்து கட்டுப்பாடில் இருக்கிறதுனா அதோட ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறதுலேருந்து கட்டுப்பாடோடு இருக்கிறது. அதாவது வேறு எதுவும் திங்க் பண்ணாமல் இதிலே தியானத்தை இது பண்ண ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு கை காலில் ஆட்டாமல் அந்த பாஸ்டரில் ஸ்ட்ரெடியாக இருக்கிறது தான் இது கட்டுப்பாடு. அடுத்து வந்து கண்டம் 206 தாரணா. தாரணானா ஒரு மனசை ஒரு விதத்தில் பொறுத்துறது, ஃபிக்ஸ் பண்ணி அதில் வந்து தியானம் பண்ணுறதுக்குக்கா. அதுலேயே வந்து சகுணம் நிர்குணம் 2 இது இருக்குது. சகுண விஷயத்தில் மனசை வந்து பொருத்திக்கிறது, நிர்குண விஷயத்தில் மனசை பொருத்திக்கிறது. எந்த விஷயத்தில் நம்ம வந்து மனசை பொருத்திக்கணும் அப்படின்னா அத்விதீய வஸ்துனி ஆத்மா, அந்த விஷயத்தில் மனசை பொருத்திக்கணும். அடுத்து தியானம், கண்டம் 207 தியானம். இது வந்து தியானம்னா மனதில் நம்ம ஒரு விஷயத்தை இப்போ பொறுத்தின்ட்டோம், அதுலேயே ரீட்டைன் பண்ணி இருக்கிறதுக்கு பேர் தான் தியானம் அப்படின்றது. அதாவது எந்த அத்விதீய வஸ்துனி அதில் நான் மனசை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இப்போ அந்த விஷயத்துலேயே நான் ப்ரொலாங்டாக இருக்கிறதுக்கு பேர் தான் தியானம். அந்த விருத்தி பிரவாகா, அதாவது ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது தாட் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும், பிரேக் ஆகும், திருப்பி அதிலே வருவோம், பிரேக் ஆகும், திருப்பி அதிலே வந்து நம்ம வந்து மனசை வந்து பொருத்திக்கணும். இப்படி பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் மெடிடேஷன். சப்போஸ் இது இல்லாமல் அந்த ஃப்ளோவே கட்டே ஆகாமல் ஃப்ளோவாக இருந்துட்டோம்னா அது சமாதி, அந்த ஸ்டேட்டுக்கு நம்ம போயிடுவோம். இது வந்து ப்ராக்டிஸ் மூலமாக தான் நம்ம இதை வந்து வில் அண்ட் எஃபர்ட் போட்டு ப்ராக்டிஸ் மூலமாக தான் அந்த தாட் பிரேக் ஆகாமல் அந்த வரத்துக்கு வந்து இது பண்ணுவோம். இந்த தியானம் பிரேக் ஆகி வரதுக்கு பேர் தான் வேதாந்திக் மெடிடேஷன் அப்படின்னு இது பண்ணியிருக்கா. அடுத்து வந்து கண்டம் 208 சமாதி. சமாதினா இது ஸ்டெப்பில் வர சமாதி. ஸோ சவிகல்பக இதை பற்றி சமாதி பற்றி சொல்கிறது. இதில் அன்ப்ரோக்கன் தாட் ஃப்ளோவாக இதில் தியானம் பண்ணி சவிகல்பக சமாதி அன்ப்ரோக்கன் தாட் ஃப்ளோவாலேருந்து வில் அண்ட் எஃபர்ட் போட்டு அன்ப்ரோக்கன் தாட் ஃப்ளோவாக மாறுறது. இட் வில் ரீச் நிர்விகல்பக சமாதி, அந்த ஸ்டேஜில் வந்து இது போடுறது. அடுத்து வந்து கண்டம் 209. இப்போ நம்ம பார்த்துட்டு வந்த எல்லா சாதனாத்துக்கும் எந்தெந்த நிர்விகல்பக சமாதியிலேருந்து எந்தெந்த வந்து நமக்கு ஆப்ஸ்டக்கல்ஸாக இருக்கும் அப்படின்றது இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறான். லய விக்ஷேப கஷாய ரசாஸ்வாதனம் அப்படின்ற. நெக்ஸ்ட் வந்து 210 ஆப்ஸ்டக்கல்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஃபஸ்ட்டு வந்து லயா. நம்ம மெடிடேஷன் போது தூங்கிடுறோம், ஒடுங்கின நிலைக்கு போய்டும், அதாவது தூங்கிடுறோம். இது வந்து தமோகுணம் மேலோங்கி இருக்கும் போது இது நமக்கு நடக்கிற இது விஷயம். அதாவது நம்ம தாட் வந்துட்டு எந்த விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணமோ அதில் டுவெல் பண்ணாமல் அது வந்து ஒடுங்கின நிலைக்கு போயிடுறது. இப்போ இந்த தூக்கம் போயிடுனா அதுக்கு ஏன் நமக்கு வந்து தூக்கம் வருது அப்படின்றதுக்கான காரணம் என்ன இருக்குன்னா நித்ரா சேஷா, அதாவது ஸ்லீப் பேக்லாகாக இருக்கும் போது நமக்கு வந்து நம்ம கண்ணை மூடி உட்காரும்போது நம்மளை அறியாமல் நம்ம தூக்கத்துக்கு போய்ட்றோம். அடுத்தது பகு ஆசனா, ஹை கேலரி ஃபுட் பகு அசனம், ஹை ஃபேட் ஃபுட்டோ இல்லை வயிறு நிறைய நம்ம சாப்பிட்ருக்கும் போதோ நமக்கு வந்து அந்த நித்ரா வந்துடும். அடுத்தது அஜீர்ணம், இன்டைஜஷன் ஆக இருக்கும் போது நமக்கு அப்படி வரும். அடுத்தது ஷரீர சிரமம்,
அதாவது பாடி ரொம்ப டயர்டாக இருக்குது, அதாவது நம்ம ஒர்க் பண்ணி பாடி டயர்டாக இருக்கும்போது நம்ம இப்படி ஒரு இடத்துல உட்காந்து கண்ணை மூடி உட்காரும் போது நமக்கு தானாக தூக்கம் வந்துடும் அப்படின்றது. அடுத்த அப்ஸ்ட்ரக்கல் வந்துட்டு 211ல் விக்ஷேபா. அது வந்து ரஜோகுணம் மேலோங்கி இருக்கும் போது நமக்கு வரும். அதாவது விக்ஷேபம்னா ரெஸ்ட்லெஸ்னஸ் ஆஃப் த மைண்ட். நம்ம எதில் கான்சென்ட்ரேட் பண்ணணுமோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் மற்ற எல்லா விஷயத்துலையும் அதை சுற்றி வேறு ஏதோ ஒன்று திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து விக்ஷேபத்தில் வந்து வருது. இதுக்கு வந்து 2 விதத்தில் வந்து இதை மைண்டை கண்ட்ரோல் பண்ணலாம். சொல்யூஷன் இருக்குது. ஒன்று வந்து வைராக்கியம், இன்னொன்று வந்து மித்யாத்துவம். வைராக்கியம்னும் போது ராகத்வேஷம் அதிகமாக இருக்கும் போது இது வரும். அதாவது மைண்ட் வந்து நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த விஷயத்தில் நோக்கி போயிட்டே இருக்குமே தவிர எதில் கான்சென்ட்ரேட் பண்ணமோ அதில் இருக்காது. ஸோ இப்போ வைராக்கியத்தை செலுத்தி நம்ம மைண்டை திருப்பி ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு அந்த இடத்துக்கு கொண்டு வரணும் நம்ம. அடுத்த சொல்யூஷன் வந்து மித்யாத்துவம். நம்ம வந்து நம்ம மைண்டுக்கு சொல்லணும், நீ பார்க்கறது எல்லாமே மித்யா தான், நீ வந்து மித்யாத்துவத்தை பார்த்துட்டு இருக்க, நீ வந்து மைண்டை வந்து சத்தியத்துக்கு பொருத்தணும் அப்படின்னு சொல்லி அது திருப்பி உள்ளே கொண்டு வரது தான் இதோட ஒன் ஆஃப் த சொல்யூஷன்ஸ். அடுத்து வந்து ரசாதி கஷாயா. இதில் வந்து என்ன சொல்லியிருப்பானா ஸ்லோகத்தில் ரசாதி வாசனா அப்படின்னு இருப்பா. அதாவது சில விஷயங்கள் ராகாதி வாசனா அப்படின்னு. இதுலலாம் வந்து சில இது வந்து நமக்கு சப்கான்ஷியஸ் மைண்டில் அந்த தாட்ஸ் இருக்கும், நமக்கு வெளிப்படையாக அது வந்திருக்காது. ஆனால் அந்த கண்டிஷன்ஸ் சரௌண்டிங்ஸில் இருக்கும் போது அந்த தாட்ஸ் வெளியே வந்து மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து நமக்கே தெரியாது, நமக்குள்ளே அந்த தாட்ஸ் ராகதேஷங்கள் தாட்ஸ் நமக்குள்ளே இருக்குன்றது நமக்கே தெரியாது. அந்த கண்டிஷன் வரும்போது தான் நமக்கு இது தெரியும். அதனால நம்மளால் வந்து ஃபஸ்ட்டு 2 இது இருக்கு இல்லையா, தூங்கவும் தூங்க மாட்டோம், ரெஸ்ட்லெஸ்லையும் போக மாட்டோம். ஆனால் நம்மளால் கான்சென்ட்ரேட்டும் பண்ண முடியாது, வேறு ஏதோ ஒன்றுல இருப்போம், திடீர்னு வந்து ஸ்தம்பிச்சு போயிடுவோம் நம்ம. அதாவது அந்த விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் போயிடும். அந்த விஷயத்துக்கு வந்து பேர் தான் வந்து கஷாயா அப்படின்றது. இது வந்து ராகத்வேஷ பீஜம் சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிறதுனால இது வருது. இதுக்கு சொல்யூஷன் என்ன, சாட்சி பாவம்ல வெயிட் பண்ணணும். அதை போய் டிஸ்டர்ப் பண்ணாமல், அதுக்கு எதுவும் நோண்டாமல், அது எதனால் வருதுன்னு நமக்கு தெரியாததுனால அதை வர வரைக்கும், அந்த காரணம் தெரிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சொல்யூஷன் இது பண்ணணும். அடுத்த கண்டம் வந்து 213 ரசாஸ்வாதானம் ஸ்வாதனம். இது வந்து இதில் என்னென்னா, ஃபஸ்ட்டு தாரணத்தில் நம்ம மைண்டை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு விஷயத்தில் வந்து நம்ம வந்து சமாதிக்கு போய் பொருத்தி நம்ம மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்கிறோம். மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம மைண்ட் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக க்ராஸ் பண்ணி வரும்போது நம்மளை சுற்றி இருக்க சரௌண்டிங்ஸ்லேருந்து அந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் போயிட்டு மைண்டு குவைட் ஆகுறது, அமைதி ஆகுறது. ஆனால் அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது, நிர்விகல்ப சமாதியோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வரும்போது மைண்ட் வந்து அந்த அமைதியாக இருக்கிறத வந்துட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருது. அதுவே நல்லா இருக்கே அப்படின்னு அதிலே பண்ண ஆரம்பிச்சுட்டு அதிலே ஸ்டாப் ஆகிடுது. அதுக்கப்புறம் மூவ் ஆக மாட்டேங்கிறது மைண்டு. அதுவுமே அந்த மாதிரி ஸ்டாப் ஆகுறதுமே ஒரு வந்து அப்ஸ்ட்ரக்கல் தான். அதுலேருந்து எப்படி வெளியே வரணும்னா, நம்ம மைண்டுக்கு நம்ம சொல்லணும், அப்படி இருக்கிற ஆனந்தம் வந்து டெம்பரரி ஆனந்தம், அது உன்னோட ஆனந்த ஸ்வரூபம் கிடையாது அது. ஸோ வந்து நீ அடுத்த அதாவது எக்ஸ்பீரியன்ஷியல் ஆனந்தத்தில் இருக்க, அது வந்து உனக்கு இது கிடையாது. நீ வந்து ஆனந்த ஸ்வரூபமான நீ வந்து உன்னை பற்றி பார்க்கணுன்னு அதுக்கு ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுதான் வந்து அந்த ஸ்லோகத்தை சொல்லியிருப்பான். அடுத்து வந்து 214ல் இப்போ இந்த 4 அப்ஸ்டக்கல்ஸ்லேருந்து மைண்டை எப்படி ஃப்ரீ பண்ணி இருக்கணும்னா, ஒரு தீபம் கீதாவில் சொல்கிற மாதிரி தீபமில் வந்து தீபம் ஏற்றும் போது சைடில் கிளாஸை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அலப்பாயாமல் விளக்கு எப்படி ஸ்ட்ரெயிட்டாக அந்த தீபம் நிற்கிறதோ அது மாதிரி மைண்டை ஸ்டடி பண்ணி நம்ம வந்து அகண்ட சைத்தன்ய வஸ்துனி அந்த நம்ம மேலே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ்டாக நம்ம வந்து இருக்கணும். அது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இந்த டிஃப்ரென்ஸ் இல்லாமல் நம்ம ஃபோக்கஸை வைக்கணும். அதுதான் வந்து நிர்விகல்பக சமாதி. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஆச்சாரியா வந்து எதில் நெக்ஸ்ட்டு கண்டத்தில் கொடுக்குறா. இன்னும் வந்து அத்வைத பிரகரணம் அதுலேருந்து எடுத்து கொடுக்குறா. மைண்டு கொட்டேஷன் எதுலேருந்து எடுத்து நமக்கு சொல்கிறான்னா, அத்வைத பிரகரணம் மைண்டு வந்து தூங்கிடுதுன்னா அதை எழுப்பு, மைண்டு சுற்றிகிட்டே இருக்குன்னா அதை குவைட்டன் பண்ண ட்ரை பண்ணு. கஷாயா அதாவது மைண்ட் எதுலேயுமே பொருந்தாமல் இருக்கும்போது வெயிட் பண்ணு, அது என்ன இது பார்க்குதோ அந்த ஸ்டேஜுக்கு வெயிட் பண்ணு. அடுத்தது வந்து இப்போ சப்போஸ் அந்த ஸ்டேஜ்க்குலாம் போயிட்டு மைண்டு பொருத்தி இருக்குன்னா அதை டிஸ்டர்ப் பண்ணாத, அப்படியே விட்டுடு அந்த மைண்டை, அது வந்து அந்த ஸ்டேஜில் இருக்கட்டும். சப்போஸ் அந்த ஆனந்தத்தை அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆனந்தத்தை எக்ஸ்பீரியன்ஷியல் ஆனந்தத்தை அது என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுதுன்னா தென் ரிமைண்ட் நீ அது கிடையாது, நீ வந்து ஆனந்த ஸ்வரூபம், நீ வந்து அப்படி கிடையாது, ரிமைண்ட் பண்ணி பிரிங் இட் பேக் டு தட் அப்படின்னு சொல்கிறா. இதே தான் கீதாலையும் அந்த எக்ஸாம்பிள் கொடுத்து கோட் பண்ணியிருக்கா. இப்போ அடுத்த கிளாஸ் நம்ம போடுவோம்.
உன்னை கிளாஸில் நான் ஒன்று சொல்ல விட்டுட்டேன். ரசாஸ்வாதாவோட டெஃபினேஷன் பார்க்கறச்சு 2 டெஃபினேஷன் கொடுக்குறதுன்னு பார்த்தோம். 213 213வது கண்டத்தில் 2 டெஃபினேஷன் கொடுக்குறதுன்னு பார்த்தோம். இந்த 2 டெஃபினேஷன் என்னன்னு நான் கிளியராக சொல்லலை, அதை மிஸ் பண்ணிட்டேன். அதாவது ஆத்ம விஷயத்தில் பொருந்தாமல் சித்த விருத்தியை நிரோதனம் பண்ணுற, சித்த விருத்தியை வந்து அதை வந்து வித்ட்ரா பண்ணுறது இருக்கு இல்லையா, வித்ட்ரா பண்ணி ஆத்ம விஷயத்தில் பொருந்தும் பொழுது அது என்ன ஆகிறது, சவிகல்ப சமாதியிலேயே அந்த அமைதி இருக்குல்ல, வேர்ல்ட்லி ஆக்டிவிட்டீஸ்லேருந்து வித்ட்ரா பண்ண அமைதி, அந்த அமைதியை என்ஜாய் பண்ணுறது. இது ஒரு டெஃபினேஷன் ஆஃப் ரசாஸ்வாதா. இன்னொன்று வந்து சவிகல்பத்திலிருந்து அடுத்ததுக்கு நிர்விகல்ப சமாதிக்கு போகிற அந்த ஆரம்பத்தில், சமாதி ஆரம்ப சமயே சவிகல்ப ஆனந்த சுவாதனம் வா, ரெண்டுமே. அதாவது சவிகல்ப ஆனந்தத்தை என்ஜாய் பண்றது, தட் இஸ் ஆல்சோ an obstacle to நிர்விகல்பக சமாதி. ஆக ஃபர்ஸ்ட் வந்து சவிகல்ப சமாதியில வித்ட்ரா பண்றச்சேயே, வெளி விஷயத்துலேருந்து வித்ட்ரா பண்றச்சேயே அந்த குவைட்டிடியூடில் ஒரு ஆனந்தம் இருக்கிறது, அதுவும் ரசாஸ்வாதம். இன்னொன்று சவிகல்பத்திலிருந்து நிர்விகல்பகத்துக்கு போறச்சே அந்த சமாதி ஆரம்ப சமயே சவிகல்ப ஆனந்தத்தை என்ஜாய் பண்றது, ரெண்டுமே ரசாஸ்வாதா அப்படின்னு இங்கே 2 டெஃபினேஷன் கொடுக்குறாரு. ஆக மொத்தம் மெடிடேஷனில் கிடைக்கிற ஆனந்தத்தை என்ஜாய் பண்ணுறது, எக்ஸ்பீரியன்ஷியல் ஆனந்தத்தை என்ஜாய் பண்ணுறது தடை அப்படின்னு சொல்லப்படுறது. வெரி குட். ஸோ இதோட 5வது அத்தியாயத்தை முடித்து விட்டோம். இதில் வந்து ஆச்சாரியார் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, 5வது அத்தியாயத்தில் முதல்ல ஞான யோக சாதனத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸ்ரவண மனன நிதித்தியாசனம், அதை வந்து அதோட சமாதி, நிதித்தியாசனத்துக்குள்ளேயே சமாதியும் இருக்கு. ஆக அவர் என்ன பண்ணார், முதல்ல ஸ்ரவணத்தோட டெஃபினிஷனை 182ல் கொடுக்குறார். ஸ்ரவணம் வந்து தாத்பரிய அவதாரணம், எதை யூஸ் பண்ணி, ஷட்லிங்கத்தை யூஸ் பண்ணின்னு சொன்னார். அந்த ஷட்லிங்கம் என்ன அப்படிங்கிறது உடைய டீட்டெயில்ஸை வந்து எது வரைக்கும் கொடுத்தாருன்னா 190 வரைக்கும் ஸ்ரவணத்தினுடைய விஷயம்தான். தாத்பரிய அவதாரணம் அலாங் வித் த டீட்டெயில்ஸ் ஆஃப் ஷட்லிங்கா. அதுக்கப்புறம் 191ல் மனநத்தை வந்து டிஃபைன் பண்ணார். 192ல் நிதித்தியாசனத்தை பற்றி சொன்னார். 193ல் சமாதி என்பது 2 விதமாக உள்ளது அப்படிங்கிறத பற்றி சொன்னார். 194லேருந்து ஃபர்ஸ்ட் பார்ட் இது சவிகல்பக சமாதியை பற்றி சொன்னார். 94, 95, 96 சவிகல்பக சமாதி. 97லேருந்து நிர்விகல்பக சமாதியை சொன்னார். 97 and 98 வந்து நிர்விகல்பக சமாதியை சொல்லி 199ல் நிர்விகல்பக சமாதிக்கும் சுஷுப்தி அவஸ்தாக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை சொன்னார். அதுக்கப்புறம் இதை வந்து சமாதி கை கூடணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கறச்சே அஷ்டாங்க யோகத்தில் கொடுக்கப்படுற சாதனையை யூஸ் பண்ணி, சாதன முறையை யூஸ் பண்ணி டிசிப்ளின் பண்ணுறதுக்கு அந்த வகையை சொல்கிறச்சே அஷ்டாங்க யோகத்தை பற்றி விவரிக்க ஆரம்பிக்கிறார். அது 200லேருந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். 200ல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் அஷ்ட அங்கங்களை. 201லேருந்து ஒன்றா டிஸ்கிரைப் பண்ணுறார். யமா நியமா ஆசனா பிராணாயமா ஒன்றா அதை விவரிச்சுட்டு வந்தார். எது வரைக்கும் 207 வரைக்கும் அதை சொன்னார். அஃப்கோர்ஸ் 208 வரைக்கும் அதோட சவிகல்பக சமாதி 8வது ஸ்டேஜ், அது வரைக்கும் சொன்னார். 209ல் என்ன பண்ணார்னா சமாதிக்கு ஃபேவரபிளாக இருக்கிற விஷயத்த 208 வரைக்கும் சொன்னேன். 209லேருந்து சமாதிக்கு ஆப்ஸ்டக்கிளாக இருக்கிற விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஸ்டக்கிளை இன்ட்ரடியூஸ் பண்ணார். 209ல் இன்ட்ரடியூஸ் பண்ண 4 ஆப்ஸ்டக்கிளையும் எக்ஸ்பிளைன் பண்ணார். எது வரைக்கும் 213 வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணார். அதுக்கப்புறம் அதுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கிற விஷயத்த 214 வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணார். அதுக்கப்புறம் அதுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கிற விஷயத்த வந்து 215ல் அத்வைத பிரகரணம், மாண்டூக்கிய உபனிஷத், கௌடபாத காரிக்காலேருந்து 3வது அத்தியாயத்திலிருந்தும் பகவத்கீதாலேருந்தும் மேற்கோள் காட்டினார் அந்த இடத்துல 215ல். அதோட ஞான சாதனம் அப்படிங்கிற டாபிக் வந்து 5வது அத்தியாயத்தோட முடிஞ்சுது. அதாவது ஞான சாதனம் ஒன்று மறந்து போயிடக்கூடாது. 4வது டாபிக், 4வது அத்தியாயம் என்ன,
மகாவாக்கிய விசாரம் பார்த்தோம் இல்லையா 4வது அத்தியாயத்துல. 4வது அத்தியாயத்துல படிச்ச மகாவாக்கிய விசாரத்தை பயன்படுத்தி தான் ஞான சாதனம் இருக்கு. ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம் எல்லாமே இட் இஸ் சென்டர்ட் ஆன் மகாவாக்கியம். மகாவாக்கியம் இல்லாம ஸ்ரவணம் கிடையாது, மகாவாக்கியம் இல்லாம மனனம் கிடையாது, மகாவாக்கியம் இல்லாம நிதித்தியாசனம் கிடையாது. தேர்ஃபோர் நிதித்தியாசனம்ங்கிறது என்னது? நிதித்தியாசன சாதனா அப்படிங்கிறது ஏதோ மந்திர ஆவர்த்தி பண்றது இல்லை. நிதித்தியாசனம் அப்படிங்கிறது ஜப்பம் பண்றது அந்த மாதிரி மந்திர ஆவர்த்தி கிடையாது. மகா வாக்கிய டீச்சிங்ல டுவெல்லிங் பண்றது நிதித்தியாசனம். அதனுடைய எசன்ஸ் என்ன? தட் ஐ எம் ஆல்ரெடி ஃப்ரீ அண்ட் ஏதோ ஒரு சாதனை பண்ணி நான் விடுபட வேண்டும் அப்படிங்கிற எந்த ஒரு பிகமிங் எதுவுமே கிடையாது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, சாதன சதுஷ்டய சம்பத்தி அப்படிங்கிறது நிதித்தியாசன நிலை வரைக்கும் மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இல்லைன்னா எதுக்காக யமானியமாலாம் சொல்றது? சமாதிக்கு வரைச்சே, நிதித்தியாசனத்துக்கு வரைச்சே, வை ஷுட் இட் டாக் அபவுட் யமானியமா? ஆக சாதன சதுஷ்டயம் அப்படிங்கிறது ஒரேடியா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல முடிச்சுட்டு கர்மயோக சாதனை தேர் ஆஃப்டர் உபாசனா, தேர் ஆஃப்டர் ஸ்ரவணம், தேர் ஆஃப்டர் அந்த மாதிரி வாட்டர் டைட்டாக இருக்கிற சாதனாஸ் கிடையாது. சாதன சதுஷ்டயம் அப்படிங்கிறது யூ ஜஸ்ட் கீப் ஆன் இம்ப்ரூவிங். ஸ்ரவணம் பண்ற அளவுக்கு மனசு சுத்திகரணமானா போதும். தேர் ஆஃப்டர் அடுத்தடுத்த லெவல்ல ஆப்ஸ்டக்கிள் நீங்கிறதுக்கு யூ ஷுட் கீப் ஆன் இம்ப்ரூவிங் யுவர் சாதன சதுஷ்டயம். ஏன்னா சாதன சதுஷ்டயத்துல எங்கேயான்னு வீக்கா இருக்குன்னு சொன்னாக்க மகா வாக்கியம் ஒர்க் ஆகாது. ஆகவே மகா வாக்கியம் ஒர்க் ஆகலைன்னு என்ன அர்த்தம்? இன்ஃபேக்ட் பிரம்ம சத்தியம் புரியும், ஜெகன் மித்யா புரியவே புரியாது. எனக்கு ஜெகன் மித்யா புரிஞ்சாதான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கம்ப்ளீட் ஆகுறதுன்னு அர்த்தம். அது வரைக்கும் மை அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் நாட் கம்ப்ளீட். எனக்கு ஜகத்தை மித்தியான்னு புரிஞ்சு கொடுத்தா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படின்னாக்க ஏதாவது நடக்கிறச்சே நான் அஃபெக்ட் ஆறேன்னா ஜெகத்துக்கு சத்தியத்துவம் கொடுக்குறேன் இல்லையா? மித்தியாவா இருக்கிற ஜெகத்துக்கு சத்தியத்துவம் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஆகவே எது வரையில் உலகத்துக்கு என்னை அஃபெக்ட் பண்றதுக்கு கெப்பாசிட்டி இருக்கோ அது வரையில் புரியலைன்னு அர்த்தம். புரிஞ்சுடுத்து அப்படின்னு சொன்னாக்க வெளியில இருக்கிற விஷயம் என்ன அஃபெக்ட் பண்றதுக்கு முடியாது இல்லையா? இல்லை எனக்கு தெரியும் பிரம்மன் மாத்திரமே தான் இருக்கு, ஜெகத் மித்யா, எஸ் எஸ் ஐ நோ, ஆனா பாருங்க இவ அப்படி பேசக்கூடாது அப்படின்னு பண்ணோம்னா அப்ப என்ன அர்த்தம்? இன்னும் புரியலைன்னு அர்த்தம் இல்லையா? அது பாம்புல கயிறுன்னு புரிஞ்சுடுத்து, இருந்தாலும் கொஞ்சம் எட்டியே நிப்போமே அப்படின்னு என்ன அர்த்தம்? எதுக்கும் எட்டியே நிப்போமே அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த மாதிரி தான் இல்லையா? ஆக மகா வாக்கியம் எந்த அளவுக்கு அந்த புரிதல் ஸ்ட்ராங்கா இருக்கோ, அதுல தார்டியம் இருக்கோ, கண்டினியூ பண்ணும். ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தை கண்டினியூ பண்ணும். எதோட சேர்த்து? சாதன சதுஷ்டயத்துடன் இணைத்து கண்டினியூ பண்ணணும். ஆக மகா வாக்கியத்தோட மீனிங்கை நன்றாக புரிந்து கொண்டு அதில் இன்ஃபேக்ட் மகா வாக்கியத்தை நன்றாக புரிந்து கொள்வதுதான் ரியலைசேஷன் அப்படின்னு இருக்க முடியும். அதை தவிர வேற எந்த ரியலைசேஷனும் இருக்க முடியாது. ஆக ஞான சாதனம் இவ்வாறாக 5வது அத்தியாயத்துல முடிஞ்சு 6வது அத்தியாயம் என்னது? ஞான சாதனம் முடிஞ்சிருத்தோ, ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்னது? பலம், ஞான பலம். கண்டம் 216. அத ஜீவன் முக்த லக்ஷணமுச்யதே. அத அத்தனா thereafter. Whereafter? After completing topic of ஞான சாதனம், ஞான சாதனத்தை முடித்த பிறகு இப்பொழுது ஞான பலம். ஞான பலம் ஜீவன் முக்தியை பத்தி சொல்றது. இங்க ஜீவன் முக்தி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, ஞானத்தை அடைந்த ஒருவன் அவனுடைய வாழும் காலத்திலேயே,
அவன் உயிருடன் இருக்கும் காலத்திலேயே முக்த நிலையை அனுபவிப்பது. அதாவது he is alive going through the prarabdha karma. ஆனால் அந்த விஷயத்துல அஃபெக்ட் ஆகாம விடுபட்டு இருக்கிற நிலை இருக்கு இல்லையா, மனதளவுல விடுபட்டு இருக்கிற நிலைக்கு பேரு ஜீவன் முக்தின்னு பேரு. ஜீவன் முக்த லட்சணம் அப்படின்னு சொன்னாக்க அப்படிப்பட்ட ஜீவன் முக்தனுடைய டிஸ்கிரிப்ஷனை இங்க பிரசன்ட் பண்றது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது 217. जीवन मुक्तो नाम स्वस्वरूपा खंड ब्रह्म ज्ञानेन तद ज्ञान भादन द्वारा स्वस्वरूपा खंड ब्रह्मणि साक्षात्कृते अज्ञान तत्कार्य संचित कर्म संशय विपर्ययादिनामपि बाधितत्वात् अखिल बंधरहिताः ब्रह्मनिष्ठः. ஆக ஜீவன் முக்தன் என்பவன் யாரு அப்படின்னாக்க, எவன் ஒருவன் அபரோக்ஷ ஞானத்தை அடைந்துள்ளானோ அவன் ஜீவன் முக்தன். அபரோக்ஷன்னா என்ன? செல்ஃப் எவிடென்ட் அப்படின்னு. பரோக்ஷம் அப்படின்னு சொன்னாக்க, அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு வஸ்து. இப்போ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல இல்லை, ஆனால் எனக்கு நாலேஜ் வந்திருக்கு. இங்கே வரத்துக்கு முன்னாடி ரிஷிகேஷ், கங்கா, பத்ரிநாத் பரோட்சமாக இருந்தது. இங்கே வந்ததுக்கப்புறம் அது எக்ஸ்பீரியன்ஸில் வந்துடுது இல்லையா? ஸோ வேர் நாலேஜ் ப்ரொசீட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பொதுவாக உலகத்தில் அப்படி தான் இருக்கும். முதல்ல யூ வில் கெயின் த நாலேஜ் அபவுட் இட், அதுக்கப்புறம் அதை போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் இல்லையா? வேர் நாலேஜ் ப்ரொசீட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கு பேர் பரோட்சம்னு பேர். அபரோக்ஷம் அப்படின்னு சொன்னாங்க அதுதான் டைரக்ட் நாலேஜ்னு சொல்கிறோம் நம்ம இல்லையா? டைரக்ட் நாலேஜ்னா என்ன? முதல்ல நாலேஜ் வந்துடுது, அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதனால அது டைரக்ட் நாலேஜ். இன்டைரக்ட் நாலேஜ் அப்படின்னா என்ன? அபரோக்ஷம்னா என்னன்னா, வேற எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொசீட்ஸ் நாலேஜ். ஐ ஆம் அப்படிங்கிறது உங்களுக்கு அனுபூதியில் இருந்துட்டே இருக்கு. எப்போலேருந்து இருக்கு? எப்பவுமே இருக்கு. ஆனா ஐ ஆம் வாட் அப்படிங்கிறது தெரியல இல்லையா? நான் சைத்தன்ய வஸ்து அப்படிங்கிறது தெரியல. ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிறதுனால புதுசா எந்த எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை நம்ம ஆகம பிரகரணத்துல பார்த்தோம். கரெக்டா? ஸோ நாலேஜ் அதுக்கப்புறமா வருது, எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்கனவே இருக்கு. ஐ ஆம்ங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்கனவே இருக்கு. தேர் ஆஃப்டர் வேதாந்தா கிளாஸ் வந்து படிக்கும்போது, ஓ இதுதானா அது, ஓ இதுதான் நான், இது எனக்கு தெரியுமே அப்படின்னு இருக்கு இல்லையா? ஆக இதுக்கு பேரு அபரோக்ஷ ஞானம் அப்படின்னு பேரு. அபரோக்ஷ ஆத்ம ஞானம். அபரோக்ஷம் அப்படின்னு சொன்னா லிட்டரலி செல்ஃப் எவிடென்ட்னு அர்த்தம். அது ஏற்கனவே விளங்கி கொண்டே இருக்கிற ஒரு விஷயம். ஜீவன் முக்தனாகப்பட்டவன் இந்த அபரோக்ஷ ஆத்ம ஞானத்தை அடைந்தவன். எப்படி அடைந்திருக்கிறான் அப்படின்னாக்க, அஞ்ஞானத்தை டிஸ்ட்ராய் பண்ணி
அடையப்பட்ட அபரோக்ஷ ஆத்ம ஞானம். ஆத்ம அஜ்ஞானத்தை டெஸ்ட்ராய் பண்ணி அடையப்பட்ட ஞானம் அப்படின்னு சொன்னாக்க, அப்போ அஜ்ஞானத்தினுடைய எல்லா ப்ராடக்ட்ஸும் டெஸ்ட்ராய் ஆயிருக்கணும் இல்லையா? அஜ்ஞானம் போயிடுத்து அப்படின்னு சொன்னாக்க அஜ்ஞானத்தினுடைய எல்லா ப்ராடக்ட்ஸும் டிஸ்ட்ராய் ஆயிடுது. ஆக அஜ்ஞான நாசேன அஜ்ஞான காரிய நாசஹ, ரஜ்ஜு நாசேன சர்ப்ப நாசஹ, ரோப்பு நாசேன ஸ்னேக் நாசஹா. இல்லையா? ஸ்னேக் ஓடி போயிடுது. எங்க ஓடி போச்சு? கவுஷ் போயிடுது இல்லையா? ஆக அப்பா, அம்மா, மகள், மகன், பிரதர், சிஸ்டர், நெய்பர், ஃப்ரெண்டு, இது எல்லாமே என்னது? இந்த பாம்பு மாதிரி மிஸ்கன்செப்ஷன். அந்த மிஸ்கன்செப்ஷன் அபரோக்ஷ ஞானத்தினால அஜ்ஞானம் நீங்கியதனால அஜ்ஞானத்தினுடைய காரியமாக இருக்கிற தவறான கருத்து நீங்கி விடுகிறது. ஸோ அஜ்ஞானம் நீங்கிறது, அதனோட காரியமா இருக்கிற தவறான கருத்து நீங்கிறது, சம்சய விபர்ய எல்லா கர்மமும் நீங்கி விடுகிறது. டவுட்டு, அதுக்கப்புறம் எரர், தவறான கருத்து எல்லாமே நீங்கி விடுகிறது. ஆல் கர்மாஸ் கோ அவே. கர்மான சஞ்சித ஆகாமி பிராரப்த, சஞ்சித பிராரப்த ஆகாமி அனைத்தும் நீங்கி விடுகிறது. ஸ்லோகத்தில் என்ன சொல்றாருன்னா, ஸ்வஸ்வரூப அகண்ட பிரம்ம ஞானேன. ஸ்வஸ்வரூபனா தன்னுடைய ஸ்வரூபத்தினுடைய, தன்னுடைய நேச்சர். எப்படிப்பட்ட நேச்சர்? அகண்ட பிரம்ம ஞான, அகண்ட பிளவுபடாத பிரம்ம வஸ்துவாக இருக்கிற தன்னுடைய நேச்சரை அறிந்தவுடன், அதன் மூலமாக, அறிந்ததன் மூலமாக, அகண்ட பிரம்ம ஞானேன அறிந்ததன் மூலமாக என்ன ஆச்சு? தத் அஜ்ஞான பாதன துவாரா, தன்னுடைய ஸ்வரூபமான அகண்ட பிரம்மன் அப்படிங்கிறத தெரிஞ்சின்றது மூலமாக, அதன் சம்பந்தமாக இருந்த அஜ்ஞானம் பாதனம், அதாவது எலிமினேட் ஆனது துவாரா மூலமாக. Because of his knowledge, he has destroyed his ignorance, and because of that, ஸ்வஸ்வரூப அகண்ட பிரம்மணி சாக்ஷாத் கிருதே, தன்னுடைய ஸ்வரூபமான, தன்னுடைய நேச்சர் என்னது? அகண்ட பிரம்மணி, பிளவுபடாத ஏக சைத்தன்ய வஸ்துவாக விளங்கும் தன்னுடைய ஸ்வரூபத்தை என்ன ஆகிறது? இவனுக்கு சாக்ஷாத் கிருதே, சாட்சாத்காரமாகிறது. லிட்ரலி சாட்சாத்காரம் அப்படின்னா நேருக்கு நேரு பார்க்கறதுங்கிற மாதிரி, பிரத்யக்ஷ வஸ்து மாதிரி அர்த்தம் பண்ணிக்க கூடாதீங்க. சாட்சாத்காரம் அப்படின்னு சொன்னாக்க, அதாவது எங்கேயோ இருந்தது பிரம்மன், பகவான் எங்க இருக்கார்? எங்கேயோ இருக்கார் அப்படின்னு இத்தனை நாளா நான் நினைச்சுட்டு இருந்தேன் இல்லையா? அந்த எங்கேயோ இருந்த பகவான் ஏதோ ஒரு ரிமோட் ஆப்ஜெக்ட், அதுக்கப்புறம் சாஸ்திரத்துக்கு படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுறது? ஆப்ஜெக்டா இருந்த விஷயம் ஒரு கான்செப்ட் ஆகும். கான்செப்ட்னு புரியும், ஃபர்ஸ்ட் ஒரு கான்செப்டா புரியும் இல்லையா? அதுக்கப்புறம் கான்செப்ட் இல்லை, இது ஆப்ஜெக்டும் இல்லை, கான்செப்டும் இல்லை, இது என்னது? நான், இட் இஸ் ஜஸ்ட் மீ இல்லையா? அந்த ஃபெமிலியாரிட்டி வந்தவுடன், அதாவது படிக்கிற சாஸ்திரம் எல்லாம் எதை பத்தி பேசுறதுன்னா என்னை பத்தி பேசுறது அப்படிங்கிற அந்த இன்டிமெசி இருக்குல்ல, அவ்வளோ ஃபெமிலியர். எவ்வளோ ஃபெமிலியர்னா ஆஸ் மச் க்ளோஸ் ஆஸ் ஐ ஆம் டு மை செல்ஃப். அந்த அளவுக்கு இன்டிமெசி, அந்த ஃபெமிலியாரிட்டி வரத்துக்கு பேரு சாட்சாத்காரம்னு பேர். சரியா? ஆக இதை சாட்சாத்காரம் அப்படின்னு சொன்னாக்க நிறைய பேர் இதை ஏதோ ஒரு மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிறா. இது எந்த ஒரு மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. மெடிடேஷன்ல கண்ணு முன்னாடி பிரம்மன் நின்னார்,
ஏதோ சங்கேதங்கள் வந்தது, நிமித்தங்கள் இருந்தது, ஒரே மல்லிப்பூ வாசனையாக வந்தது, காத்தா வீசிது, அப்படிலாம் எதுவும் இல்லை. ஆக how much familiar I am to myself, so much familiar I am with Brahman. பிரம்ம அப்படின்னு சொன்னா அது நான்னு புரியணும் இல்லையா? அந்த மீனிங் இருக்குல்ல, பிரம்ம அப்படின்னு சொன்னா நான் அப்படிங்கிறது இன்ஸ்டன்டா மனசுல மீனிங் புரியணும். அந்த அளவுக்கு ஃபெமிலியாரிட்டி. அப்படிப்பட்ட சாட்சாத்காரம் ஏற்படும் பொழுது என்ன ஆகிறது? அஜ்ஞான தத்காரிய சஞ்சித கர்ம சம்சய விபர்யாதி விபர்யாதினாமபி பாதிதத்வாத். ஆக அஜ்ஞானம் எல்லாம் பாதிதத்வாத். பாதிதத்வாத்னா எலிமினேட்டட்னு அர்த்தம். எலிமினேட் பண்ணதுனால, லிட்டரலி பாதிதத்வாத் அப்படின்னா எலிமினேட் பண்ணதனால். எதெல்லாம் எலிமினேட் பண்ணதுனால? அஜ்ஞான. நாலேஜ் வந்த உடனே எது எலிமினேட் ஆகும்? அஜ்ஞானம். எப்படி லைட் வந்த உடனே டார்க்னஸ் எலிமினேட் ஆயிடுத்தோ. ஸோ டார்க்னஸ் எலிமினேட் ஆகிறதோட சேர்ந்து டைரக்டாக லைட் என்ன பண்ணுறது? டைரக்டாக டார்க்னஸை எலிமினேட் பண்ணுறது. இன்டைரக்டாக என்னென்னலாம் செய்யறது அப்படின்னா, நான் எங்கேயும் போய் முட்டி மோதிக்காமல் பார்த்துக்கிறது இல்லையா? முதல்ல டார்க்னஸ், டைரக்டாக அதோட ஜாப் என்ன? டார்க்னஸ் எலிமினேட் பண்ணிது. டார்க்னஸை எலிமினேட் பண்ணதுனால நான் எல்லாத்தையும் ஒழுங்காக பார்த்து கன்ஃபியூஷன் இல்லாமல் நான் வேலை பண்ணுறேன் இல்லையா? ஆக ஸோ அஜ்ஞானம் எலிமினேட் ஆச்சு. அதுக்கப்புறம் தத் காரிய, அஜ்ஞானத்தினுடைய எஃபெக்டாக இருக்கிற என்னென்ன? சஞ்சித கர்மா சம்சய விபர்யாதி நாம் அப்பி, விபர்யாதி நாம் அப்பி. அஜ்ஞான காரியமா இருக்கிற கர்த்திருவம், போக்திருத்துவம், பிரமாத்திருத்துவம், தட் ஐ எம் கர்த்தா, ஐ எம் போக்தா, ஐ எம் பிரமாதா ஆகிய எண்ணங்கள், ஐ எம் பிராமணா, ஐ எம் வைஷ்யா, ஐ எம் க்ஷத்ரியா, ஐ எம் சூத்ராங்கிற எண்ணங்கள், நான் ஆண் நான் பெண் அப்படிங்கிற எண்ணங்கள், நான் பிரம்மச்சாரி, நான் கிரகஸ்தா, நான் வானப்பிரஸ்தா, நான் சந்நியாசி என்கிற எண்ணங்கள், இது எல்லாமே பாதிதா, எலிமினேட் ஆகிறது. அண்ட் இதுவரை நான் செய்த கர்மங்கள், பாஸ்ட் கர்மா, நான் செய்பவன், அனுபவிப்பவன், அறிபவன் ஆகிய விஷயங்கள் எலிமினேட் ஆகிறது. அதுக்கப்புறம் என்ன? எனக்கு இருக்கிற எல்லா டவுட்ஸும் எதை பத்தி இருக்கு அப்படின்னாக்க, ஜீவ, ஜகத்து, ஈஸ்வர, 3 விஷயத்தை பத்தி தான் எனக்கு டவுட்ஸ் இருக்கு. ஆக ஜீவ, ஜகத், ஈஸ்வர பற்றி இருக்கும் எல்லா டவுட்ஸும், எல்லா மிஸ்கன்செப்ஷன்ஸும் எலிமினேட் ஆகுது. அப்படின்னா என்ன? என்னை பற்றி இருக்கும், நான் யார் என்பதை பற்றி இருக்கும் எல்லா சந்தேகங்களும், நான் இதுவோ அதுவோ என்று நினைத்து கொண்ட எல்லா தவறான கருத்துக்களும் அனைத்தும் நீங்குகின்றன. ஆல் கர்மாஸ் பாதிதம் ஆகிவிடுகின்றன. ஆக ஞானம் என்ன பண்றது அப்படின்னாக்க, அஜ்ஞானத்தை நீக்கிறது, எல்லா தவறான மிஸ்கன்செப்ஷன்ஸையும் இன்டைரக்டா நீக்கிறது. ஏன் மிஸ்கன்செப்ஷன்ஸ் அஜ்ஞானத்தினுடைய ப்ராடக்ட். அஜ்ஞானம் நீக்கப்படுறதுனால தானாகவே அவைகளும் நீக்கப்படுகின்றன. எவைகள்? எல்லா மிஸ்கன்செப்ஷன்ஸும் நீக்கப்படுகின்றன. ஆனா இந்த துவைத்த பிரபஞ்சத்தினுடைய பர்செப்ஷன், எக்ஸ்பீரியன்ஸ் கண்டினியூ ஆகும். துவைத்த பிரபஞ்சத்தினுடைய பர்செப்ஷன் கண்டினியூ ஆகும். ஆனா அவனிடம் இருக்கும் தவறான கருத்து நீங்கிவிடும், நோஷன் நீங்கிவிடும். எது மாதிரி? சன்ரைஸ் மாதிரி. சன்ரைஸும் ஆகிறது இல்லை, செட்டும் ஆகிறது இல்லைங்கிறத தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டினியூ ஆகிறது இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் கண்டினியூ ஆகுது. நம்ம எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்றோம், எக்ஸ்பீரியன்ஸை பத்தி பேசுறோம்.
அதை வச்சு டிரான்சாக்ட் பண்றோம். சன்ரைஸ் டைம் என்ன, சூரியோதய காலம் என்ன, அதிலிருந்து ராகு காலம் எல்லாமே, குளிகை எல்லாமே அதுல இருந்து கனெக்ட் பண்றது தானே. ஆக அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறமும் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டினியூ ஆகும். என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்? அண்டர்ஸ்டாண்டிங்க்கு முற்றிலும் புறம்பா இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டினியூ ஆகும். ஆக ஆனால் ஒருபோதும் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு புறம்பா இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை அஃபெக்ட் பண்ண முடியாது இல்லையா? சன் ரைஸும் ஆகிறது இல்லை, செட்டும் ஆகிறது இல்லைங்கிறது ஒரு வேலிட் நாலேஜ். எதுல இருந்து எனக்கு கிடைச்சிருக்கு? ஒரு வேலிட் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ்ல இருந்து நான் கத்துன்னு இருக்கேன், அதை அறிஞ்சிருக்கேன் அதை. பட் ஐ ஆம் நெவர் டிஸ்டர்ப்டு பை தி ஆப்போசிட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக எந்த ஒரு வேலிட் நாலேஜும் இட் இஸ் சோ ஸ்ட்ராங் தட் இட் வில் நாட் பி டிஸ்டர்ப்டு பை எனி ஆப்போசிட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக நான் சரீரத்துக்கு உட்பட்ட மாதிரியும் வரையறைக்கு உட்பட்ட மாதிரியும் குறைகளுக்கு உட்பட்ட மாதிரியும் ஒரு தேசத்துக்கு லிமிட்டெட், தேச காலத்துக்கு வரையறைக்கு உட்பட்ட மாதிரியும் as though I am localized அப்படி இருந்த போதும் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன பத்தி? that I am all pervasive. ஸோ ஆல் பர்வேசிவ் நான் அப்படின்னா நான் எல்லா இடத்துலையும் பர்வேடு பண்ணி இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வரணும் அப்படிங்கிறது இல்லை. இட் இஸ் an அண்டர்ஸ்டாண்டிங், cannot be experienced. எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு புறம்பாக தான் இருக்கு, என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு புறம்பாக தான் இருக்கு. இருந்த போதிலும் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை ஒருபோதும் பாதிக்காது. ஆக என்டையர் வேர்ல்டு மித்யாத்வ நிச்சயம் செய்யப்பட்ட பிறகு உண்மையான உண்மையான நான் ஆத்மா அப்படிங்கிறது, ஆத்மாவாகிய நான் இந்த மித்யா பிரபஞ்சத்துடன், மித்யா பிரபஞ்சம்னு சொன்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் அ ஃபால்ஸ் என்டிட்டி, உண்மையற்ற என்டிட்டி, சப்ஸ்டன்ஸ் இல்லாத ஒரு என்டிட்டி. ஆக இந்த மித்யா பிரபஞ்சத்துடன் எனக்கு என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? ஒரு சம்பந்தமும் இருக்க முடியாது இல்லையா? ஜாகிரத அவஸ்தால இருக்கிற ஒரு பிரம்மச்சாரி பையன் சொப்பனத்துல ஒரு அழகான பொண்ணை பார்த்தானா. கல்யாணம் பண்ணிக்க முடியுமோ? எப்படி முடியும்? சொப்பனத்துல இருக்கிற அந்த பொண்ணோட கல்யாணம் பண்ணணும்னா யாரால பண்ணிக்க முடியும்? அந்த சொப்பனத்துல இருக்கிற பிரம்மச்சாரி பையனால தான் முடியும் இல்லையா? ஜாகிரத அவஸ்தால இருக்கிற அந்த பையனுக்கும் ஸ்வப்ன அவஸ்தால இருக்கிற அந்த பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் கிடையாது. அந்த பொண்ணு ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்ணா அப்படின்னு சொன்னாக்க இவனுக்கு எதாவது பாதிக்குமோ? ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அந்த பொண்ணு செத்து போயிட்டா அப்படின்னாக்க எதாவது பாதிக்குமோ? ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ஏன்? இல்லவே இல்லையே. இல்லாத ஒரு விஷயம் எப்படி என்ன பாதிக்க முடியும்? அது போலத்தான். ஆக இந்த பிரபஞ்சத்தை, இந்த மித்யா பிரபஞ்சத்தை அப்சர்வ் பண்ற நான் சத்தியம், அப்சர்வ்டா இருக்கிற, என்னுடைய அனுபவத்திற்கு பொருளா இருக்கிற மித்யா பிரபஞ்சம் என்னிலிருந்து வேறானது, அது என்னில் ஆதாரம் கொண்டுள்ளது, அது மித்யா. அதுக்கு ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது, அதற்கென்ற ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. தேர்ஃபோர் மித்யா பிரபஞ்சம் ஒரு பொழுதும் என்னை பாதிக்காது. அசங்கோகம் 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 புனః புனः சச்சிதானந்த ரூபோகம் அகம் ஏவாகம் அவ்யயா. ஆக இப்போ விவகாரத்துல இருக்கும்போது என்னாகும்? வீட்டில் இருக்கிறவாளோட, ஒய்ஃபோட, ஹஸ்பண்டோட, பிரதர் சிஸ்டரோட, குழந்தைகளோட, பேரம் பேத்தியோட, ஆஃபீஸில் வேலை பண்ணுறவாளோட, பாஸோட, அசங்கா எனக்கு ஒரு சம்பந்தமும் கிடையாது, போ இங்கேருந்து, அப்படியா இருப்பா? அவனுக்கு நல்லா தெரியும் இல்லையா? எதிரில் இருக்கிற ஆளு மித்யா, மித்யா பிரபஞ்சம்னா டிரான்சாக்ஷன் பண்ற ஆளும் மித்யா தானே இல்லையா? டிரான்சாக்ஷனும் மித்யா தானே, திருப்புட்டியே மித்யா தானே. அப்போ என்ன ப்ராப்ளம்? என்ன டிரான்சாக்ஷன்?
இல்லையா? ஆக விவகார அப்படின்னு வரும்பொழுது இவன் கரெக்டாக இருப்பான். விவகாரத்தில் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருப்பான். ஆனால் இவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கும்? நான் உண்மையில் யாரு அப்படின்னாக்க நான் சைத்தன்ய ஸ்வரூபம், எனக்கு மித்யா பிரபஞ்சத்துடன் எந்த சம்பந்தமும் கிடையாது. மித்யா பிரபஞ்சம்னா அவனோட அந்த டெஃபினேஷனுக்குள்ள என்னெல்லாம் ஃபிட் ஆகும்? என்டையர் வேர்ல்டு மட்டும் இல்லை, ஹிஸ் ஓன் பாடி அண்ட் மைண்ட் ஆல்சோ. சரியா? இட் இஸ் அ வெரி வெரி பிக் ரெவலேஷன். ஏன்னா திருஷ்ய பிரபஞ்சம் அப்படிங்கிறது என்னோட ஒரு அங்கமோ உற்பத்தியோ அல்லது குணமோ கிடையாது. நானும் அதனுடைய அங்கமோ குணமோ உற்பத்தியோ கிடையாது, அதுவும் என்னுடைய அங்கமோ குணமோ உற்பத்தியோ கிடையாது. அகில பந்த ரஹிதா. அகில பந்த ரஹிதகானா எல்லாவற்றினுடைய எந்த உறவும் சம்பந்தமும் அவனுக்கு கிடையாது. அசங்கஹா அப்படின்னு அர்த்தம். ஆக பிரம்மனிஷ்டா, அப்படிப்பட்டவனுக்கு பேரு பிரம்மனிஷ்ட அப்படின்னு பேரு. அப்படிப்பட்டவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, மனசே மித்தியான்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் மனசோட கண்டிஷனை பேஸ் பண்ணி தன்னை ஜட்ஜ் பண்ணிப்பானோ. நான் துக்கி, நான் இல்லாதவன், நான் குறையுடையவன் அப்படின்னு மனசுல இருக்கிற விஷயத்த மென்டல் கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி அவன் தன்னை ஒருபோதும் ஜட்ஜ் பண்ணிக்க மாட்டான். ஏன் அப்படின்னா அதுதான் அதோட எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லையே. அதனால 218 வித்யதே ஹிருதய கிரந்திஹி சித்யந்தே சர்வ சம்சயா க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. முண்டக உபநிஷத்துல வர மந்திரத்தை இங்க மேற்கோள் காட்டுறார். அதை கோட் பண்றார் இந்த இடத்துல. ஜீவன் முக்தியை பத்தி சொல்லறச்சே, வித்யதே ஹிருதய கிரந்திஹி. கிரந்தி அப்படின்னா முடிச்சு அப்படின்னு அர்த்தம். எதுல இருக்கிற முடிச்சா இது? ஹிருதய கிரந்தி, மனசுல இருக்கிற முடிச்சு. அது என்னாச்சு? வித்யதே, அது விட்டு போயிடுது, முடிச்சு அவிழ்ந்து போய் விட்டது. இப்போ முடிச்சு அப்படின்னு சொன்னா 2 விஷயம் இருக்கணும், அதை சேர்த்து இப்படி கட்டணும்ல, அதானே முடிச்சு. ஸோ 2 விஷயம் மிக்ஸ் ஆகிறதுக்கு பேரு முடிச்சுன்னு பேரு. இங்க மனசுல விழுந்த முடிச்சு எந்த 2 விஷயம் மிக்ஸ் ஆச்சு அப்படின்னா, சரீரம் பாடி மைண்ட் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆத்மா. கன்ஃபியூஷன்னால இது 2ம் ஒன்னாக புரிந்து கொள்ளப்பட்டிருந்தது. ஐன்னு சொல்லும்போது இவ்வளவு நாள் என்னாச்சு? பாடி மைண்டோட சேர்த்து ஐன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப அறிவு வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு? ஐனா என்ன அர்த்தம் இவனுக்கு? ஆத்மா சைத்தன்யம் மாத்திரமே. அப்ப பாடி மைண்ட் என்னாச்சு? முடிச்சு அவுந்துடுத்து. ஆக இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் presented as கிரந்தி பேதஹா. கிரந்தி அவிழ்ந்து விட்டது. சித்யந்தே சர்வ சம்சயாக. சர்வ சம்சயாக, எல்லா டவுட்ஸ். எல்லா டவுட்ஸ்னா என்னென்ன டவுட்ஸ்? ஜீவ ஜகத்து ஈஸ்வர சம்பந்தமான அனைத்து சந்தேகங்களும் சித்யந்தே, நாசமாக்கப்பட்டன, நீக்கப்பட்டன. they are destroyed. ஆகவே எல்லாமே நீங்கிவிட்டது. சர்வ சம்சயாக சித்யந்தே அப்படின்னா they are all gone. all doubts are gone. க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி. all karmas. all karmasனா சஞ்சித, ஆகாமி, பிராரப்தவா? பிராரப்தமும் போயிடுமா? ஆல் கர்மாஸ் ஆர் எலிமினேட்டட். சஞ்சித, ஆகாமி,
தூங்கப்படாது, பிராரப்த கர்மா போகாது. சஞ்சித என ஆகாமி நீங்குகிறது. எப்பொழுது? ஸோ வித்யதே ஹிருதய கிரந்தி, சித்யந்தே சர்வ சம்சயாக, க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி, தஸ்மின் திருஷ்டே பராவரே. பராவரேன பர அவர, அதாவது சகுண நிர்குண ஸ்வரூபம் பிரம்ம, இது தெளிவாக புரிந்த பின், தஸ்மின் திருஷ்டே, அதை திருஷ்டேனா என்ன, பார்த்தப்புறம் இல்ல, புரிந்ததுக்கு அப்புறம், தெளிவாக புரிந்து கொண்ட பின், வித்யதே ஹிருதய கிரந்தி, சித்யந்தே சர்வ சம்சயாக, க்ஷீயந்தே ச அஸ்ய கர்மாணி இத்தியாதி ஸ்ருதேஹே. இவ்வாறு ஸ்ருதியோட சப்போர்ட்டும் இருக்கு இன் ஃபேவர் ஆஃப் ஜீவன் முக்தி. 219. அயம் தூ व्युत्थान समये मांस शोणित मूत्र पुरीशादि भाजनेन शरीरेण आन्द्यमान्द्य अपटुत्वादि भाजनेन इन्द्रियग्रामेण अशना पिपासा शोकमोहादि भाजनेनान्तःकरणेन च पूर्ववासनया क्रियमाणानि कर्माणि भुज्यमानानि ज्ञानाविरुद्धारब्ध फलानि च पश्यन्नपि बाधितत्वात् परमार्थतो न पश्यति. இது வரைக்கும் பார்ப்போம். ஆக ஜீவன் முக்தி டாபிக்கை வந்து இங்கே கண்டினியூ பண்றார் ஆச்சாரியார். வந்து ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ரொம்ப தெளிவா இங்கே சொல்றார். என்ன அப்படின்னா, ஜீவன் முக்தனாகப்பட்டவன் அவனுக்கு இந்த டியூவாலிட்டியோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டினியூ ஆகும். டியூவாலிட்டியோட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டினியூ ஆகும்னா எல்லா தொந்தரவும் அப்படியே தான் இருக்கும், சந்தோஷம் கொடுக்குற விஷயங்கள் அப்படியே தான் இருக்கும், வலியை கொடுக்குற விஷயங்கள் அப்படியே தான் இருக்கும், இன்க்ளூடிங் பாடி பெயின், பேக் பெயின், மைக்ரைன் பெயின், எவ்ரிதிங் வில் கண்டினியூ. இந்த என்ன பண்ணுவான்னா, சில பேருடைய கதைகள்லாம் கேட்டுட்டு வந்து, புக்கெல்லாம் படிச்சுட்டு வந்து ஒரு ஐடியா வச்சுட்டுருப்பா. அந்த ஐடியாவை வச்சுட்டு கேள்வியும் கேட்பா நம்ம கிட்ட. என்ன கேட்பா அப்படின்னாக்க, சதாசிவ பிரம்மேந்திராள் அவருடைய கையை வெட்டின போது அவர் என்ன பண்ணார்? வலியில் கத்தவில்லை, வெட்டி துண்டாகி கீழே விழுந்த கையை எடுத்து ஒட்ட வைத்து கொண்டார். அப்புறம் ரமண மகரிஷி அவர் வந்து அனஸ்தீசியாவே கொடுக்காம சர்ஜரி செய்து கொண்டார். அப்போ இவர்கள் எல்லாம் ஞானி. ஸோ இவர்கள் எல்லாம் ஜீவன் முக்தா. அப்போ ஜீவன் முக்தானா என்ன? உடம்புல வலி இருக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு ஜீவன் முக்தி வந்துடுத்தா இல்லையாங்கிறத நீங்க எப்படி டெஸ்ட் பண்ணிக்கலாம்? சேஃப்டி பின் இருக்கா? குத்தி பார்த்துக்கணும். வலிக்கிறதா? இன்னும் ஜீவன் முக்தி ஆகலை. சரி, நாளைக்கு ட்ரை பண்ணுவோம். நாளைக்கு திருப்பி குத்தி பார்க்க,
ஜீவன் முக்தி ஆலை. ஒன் மோர் உபனிஷத். அடுத்த கேம்ப் கழிச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவோம், என்கிட்ட ஒரு பின்னை நான் எடுத்துன்னு வரேன், ஒவ்வொருத்தரா லைன்ல நிலுங்கோ, குத்தி குத்தி பார்க்கலாம். ஆக வலிக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த விஷயம் மாறாது. சரியா? எக்ஸ்பீரியன்ஸ்ல எந்த ஒரு டிஃபரன்ஸும் இருக்காது. அப்ப என்ன மாறுறது ஞானத்தினால அப்படின்னாக்க, என்னுடைய ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லையா, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஏற்படுறதுங்கிறதுனுடைய ரெஸ்பான்ஸ் எனக்கு இருக்குல்ல. இப்போ வலிக்கிறது, வலி எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா, உடம்புல இருக்கிற வலி சம்பந்தமா உடம்பு வலிக்கும் பொழுது என்னுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு அதுல, அப்படிங்கிறது தான் மாறும். அயம் தூ திஸ் ஜீவன் முக்தா, இந்த ஜீவன் முக்தன் வியுத்தான சமயே அப்படின்னா லௌகீக விவகாரத்தில் ஈடுபடும் பொழுது, வேர்ல்டுலி டிரான்சாக்ஷன்ல ஈடுபடும் பொழுது, ஞானத்திற்கு பிறகு இல்லையா ஜீவன் முக்தன்னா, லௌகீக டிரான்சாக்ஷன்ல ஈடுபடும் பொழுது எதை வைத்துக்கொண்டு லௌகீக விவகாரத்தில் ஈடுபடுகிறான்? ஞானத்துக்கு அப்புறம் now you have become a ஞானி, therefore I will give you a deluxe பாடின்னு இன்னொரு பாடியா கிடைக்கும். இத்தனை நாள் வரைக்கும் எந்த மூட்டு வலியோட இடுப்பு வலியோட இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தோட நொண்டி நொண்டி கிளாஸை கேட்டு ஸ்ரவண மன நிதித்தியாசனத்தை முடிச்சாலும் த சேம் ஓல்டு பிசிக்கல் பாடி அதை வச்சுண்டு தான் தொடர்ந்து டிரான்சாக்ஷன்ல இருப்பான் இல்லையா? வியுத்தான சமயே, வித்தான அப்படின்னா லௌகிக விவகார, சமயே அட் த டைம் ஆஃப் வேர்ல்ட்லி டிரான்சாக்ஷன் என்ன பண்ணுவானா, எப்படிப்பட்ட பிசிக்கல் பாடி அவன் எம்ப்ளாய் பண்றான் இந்த டிரான்சாக்ஷனுக்கு அப்படின்னா, மாம்ச இந்த ஃப்ளஷ் இருக்கிற, ஷோணித்த ரத்தம் ஓடுற, மூத்திர புரிஷாதி this body which contains மூத்திரம் and புரிஷ அப்படின்னா மலம் அர்த்தம், எக்ஸ்கிரீஷன். பாஜனேன, பாஜன அப்படின்னா கண்டெய்னர். எப்படிப்பட்ட சரீரம் that contains flesh, blood and other excretory matter, அப்படிப்பட்ட கண்டெய்னராக இருக்கும் ஷரீரம் இல்லையா? ஷரீரேன. அண்ட் என்ன மாதிரியான ஃபேக்கல்டிஸ் இருக்கான் இந்த சரீரத்துக்கு அப்படின்னா, ஆந்திய மாந்திய அபடுத்வாதி பாஜனேன இந்திரிய கிராமேன. இந்திரிய அப்படின்னா சென்சஸ் இல்லையா? இந்திரிய கிராமம் அப்படின்னா ஏதோ வில்லேஜில் குரூப் ஆஃப் தி இந்திரியம், அதை குறிக்கிறது இந்திரிய கிராமம் அப்படிங்கிறது. அந்த இந்திரியங்கள் எப்படி இருக்கு, கண்டெய்னரா இருக்கிற இந்திரியங்கள். பாஜனேன இந்திரிய கிராமேன எந்தெந்த விஷயத்தை கண்டெயின் பண்ணின்னு இருக்கு அப்படின்னாக்க, ஆந்திய மாந்திய, ஆந்திய மாந்திய. இந்த இடத்துல ஐசைட் எக்ஸாம்பிளா கொடுக்கிறார். நம்ம we can extend it to all other senses. ஆந்தியம் அப்படின்னாக்க வெரி குட் சைட், மாந்தியம் அப்படின்னாக்க டல்லா இருக்கிற சைட். இந்த காம்பவுண்ட்ல ஆந்திய மாந்திய ஆந்திய மாந்தியா பட்டுத்வாதி பாஜனேன அப்படி இருக்கு இல்லையா? ஒன் ஃபுல் காம்பவுண்ட். மாம்ச சோனித்திலிருந்து பாஜனேனாந்த கரணேனச்ச அந்த கரணே வரைக்கும் இட் இஸ் ஒன் வேர்டு இன்ஃபேக்ட். ஆக இதை பிரிக்கிறச்சே ஆந்திய மாந்திய அபட்டுத்வாதி பாஜனேனு பிரிக்கலாம், இல்ல ஆந்திய மாந்திய பட்டுத்வாதி பாஜனேனு சில பேர் பிரிக்கிறா. ஆக எப்படி பிரிச்சாலும் என்ன சொல்ல வருதுன்னா, பட்டுத்துவம் அப்படின்னு சொன்னாக்க கிளியர் ஆர் எக்ஸ்பர்ட்னு அர்த்தம். லிட்டரலி பட்டுத்துவம்னா ஸ்கில்னு அர்த்தம். அபட்டுத்துவம் ஆக கண்ணை பொறுத்த வரைக்கும் ஸ்கில்னா என்ன, ரொம்ப தெளிவா பார்க்கக்கூடிய ஐசைட்டு பட்டுத்துவம். அப்பட்டுத்துவம்னா நாட் வெரி கிளியர். ஆக அப்படிப்பட்ட இந்திரியங்களை கொண்டது. சில சமயம் நன்னா தெரியும், சில சமயம் கொஞ்சமா தெரியும், சில சமயம் தெரியவே தெரியாது, சில சமயம் ரொம்ப நல்லா தெரியும். எல்லா இந்திரியங்களும் இந்த மாதிரியாக உள்ள இந்திரியங்களை கண்டெயின் பண்ணி இருக்கிற
இந்திரியங்கள், அதை கண்டெயின் பண்ணியிருக்கிற சரீரம், ஃப்ளஷ், பிளட்டு, எக்ஸ்கிரீட்டரி மேட்டர், இதை கண்டெயின் பண்ணிட்டு இருக்கிற சரீரம். அது மட்டும் இல்ல, அசனா பிபாச சோக மோகாதி பாஜனேன அந்தக்கரணேன. வேற என்ன கண்டெயின் பண்ணிட்டு இருக்கு? அந்தக்கரணத்தை கண்டெயின் பண்ணிட்டு இருக்கு. அந்த அந்தக்கரணத்துல என்னென்னலாம் இருக்குன்னா, அசனா பிபாச, தாகம், பசி. பசி, தாகம். அசனானா பசி, பிபாசனா தாகம், அப்புறம் சோக, கிரீஃப் இருக்கு, மோக, கன்ஃபியூஷன் இருக்கு, ஆதினா அது போன்ற தி அதர்ஸ். ஒன்றுன்னு சொல்லுங்க, யார் பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க? சோக மோக இருக்குன்னு சொல்றது அந்த கரணத்துல இருக்குன்னு சொல்றது. சோகம் இருக்கு. சோகம்னா என்ன? கிரீஃப், துக்கம். மோகன்னா என்ன? கன்ஃபியூஷன். எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது அவனுக்கு சோகம் வந்து அவனுடைய விஷயத்துல இருக்காது, எனக்கு இப்படி ஆயிடுதே அப்படிங்கிறது இருக்காது. ஆனா அடுத்தவர்கள் கஷ்டப்படும் பொழுது, அடுத்தவர்கள் அழும்போது அவளுக்காக அழற மனசு இருக்கும் அவனுக்கு. அந்த சோகம்னா அதை குறிக்கிறது. பிகாஸ் அவுட் ஆஃப் கம்பேஷன், ஷியர்லி அவுட் ஆஃப் கம்பேஷன், அடுத்தவா கண்ணில் ஜலம் வரும்போது இவனுக்கு மனசு வந்து, ஆக மோக அப்படின்னு சொன்னாக்க நான் யாருங்கிற கன்ஃபியூஷன் அவனுக்கு இல்லை. ஆனா எதுல கன்ஃபியூஷன் இருக்கும்னா, வேர்ல்ட்லி டிரான்சாக்ஷன் விஷயத்துல ஏதான ஒரு புது டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் பத்தியோ, இல்ல இந்த இடத்துல எந்த டிசிஷன் எடுத்தா கரெக்டா இருக்கும், இதுல ஏதாவது இப்படி இருக்குமா, இல்ல இது இங்க வருமா, அப்படி வருமா, இப்படி வருமா அப்படின்னு வேர்ல்டுலி விஷயம் இருக்குல்ல, வேர்ல்டுலி டிரான்சாக்ஷன் ரீதியாக ஏதான ஒரு விஷயத்துல வேர்ல்டுலி நாலேஜ் ஏதான ஒரு இடத்துல கிளியரா இல்லாத இடத்துல அவனுக்கு கன்ஃபியூஷன் ஏற்படும். அந்த கன்ஃபியூஷனை பத்தி சொல்றது. சரியா? டிரான்சாக்ஷன் ரீதியா இருக்கிற விஷயம் இது. அப்படிப்பட்ட மனதை உடைய அந்த ஞானி, ஞானியாகப்பட்டவனுக்கு அவனிடத்தில் எந்த சோகமோ மோகமோ கிடையாது. சரியா? அதுல தெளிவா இருக்கணும். ஆக இன்ஃபேக்ட் இந்த மாதிரி இந்த விஷயத்த 14வது அத்தியாயத்துல 14th சாப்டர் பகவத்கீதால பகவான் இண்டிகேட் பண்ணுவார். பிரகாஷஞ்ச பிரவருத்திஞ்ச மோகமேவச்ச பாண்டவ நத்வேஷ்டி சம்பிரவருத்தானி நனிவிருத்தானி காங்ஷதி. ஆக மோகம் ஞானிக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா கூட அது எப்படி ஏற்படும் அப்படின்னாக்க, ஜஸ்ட் ஒரு தாட், ஃபர்ஸ்ட் தாட் வருமா, கன்ஃபியூஷன் தாட், அதுக்கப்புறம் அது போயிடுமா, அதுக்கு மேல அது இருக்காது. இட் வில் நாட் பாதர் ஹிம், இட் வில் நாட் ஹர்ட் ஹிம். கிரியமானானி கர்மணி, அவன் பல ஆக்ஷன்ஸை, எல்லா ஆக்ஷன்ஸையும் எதுக்காக பண்றான், ஆக்டிவிட்டி அவன் எதுக்காக பண்றான்னா லோகத்தினுடைய நன்மைக்காக, லோக சங்கிரஹா, ஒன்லி ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் ஆல் அவன் பண்ற எல்லா ஆக்ஷனும். அண்ட் அந்த ஆக்ஷன்லாம் எதன் அடிப்படையில் அவனுக்கு அமையும் அப்படின்னாக்க, பூர்வ வாசனையா, அவனுடைய எஃபர்ட்ல அதார்மிகமாக இருக்கிற வாசனை எல்லாத்தையும் நீக்கியிருக்கான் இல்லையா? ஆனா தார்மிக வாசனை will continue. அண்ட் அவன் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பண்ண தார்மீகமான விஷயங்கள், அவனுக்கு இருக்கிற தார்மீகமான சம்ஸ்காரங்கள், சிந்தனைகள், இப்போ கார்த்தால சீக்கிரம் எழுந்துக்கிறது தார்மீக வாசனையா அதார்மிக வாசனையா? தார்மீகமான வாசனை இல்லையா? தட் வில் கண்டினியூ. இஷ்ட தேவதாவை பூஜை பண்றது தார்மீகமான வாசனையா அதார்மீகமான வாசனையா? தார்மீகமான வாசனை. மந்திர ஜபம் பண்றது தார்மீகமான வாசனையா அதார்மீகமான வாசனையா? தார்மீகமான வாசனை இல்லையா? அதே மாதிரி சாப்பாடுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பஞ்சாப்லேருந்து ஒரு ஞானி இருக்கான்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஞானி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய புஃபே இருக்கு, சாப்பாடு போஜனசாலா இருக்கு, அதில் எல்லா கியூசினும் இருக்கு. இந்த பஞ்சாபி நேச்சுரலாக ரோட்டி பரோட்டா சைடு போவான், நம்ம தமிழ்நாட்டு ஞானி நேச்சுரலாக இட்லி தோசை பக்கம் இல்லையா? இது நேச்சுரலாக இருக்கிற விஷயம். ஆக அந்த மாதிரி பூர்வ வாசனையா அவனுடைய கர்மத்தில் அவனுக்கு ஈடுபாடு இருக்கும், கர்மத்தை செய்யும் பொழுது. ஆக
புஜ்யமானானி, அப்புறம் அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றான். எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றான்? பிராரப்த கர்ம பலத்தை அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றான். அந்த பிராரப்தத்துக்கு ஏத்தா மாதிரி என்னென்னலாம் வருதோ அதை அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றான் இல்லையா? சில ஞானிகள் டீச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், டீச்சர் ஆவா. சில ஞானிகளுக்கு டீச்சிங்ல இறங்கினா ஸ்டூடெண்ட்டே வரமாட்டா, அந்த பிராரப்த கர்மா இல்லையா? அப்புறம் ஸ்டூடெண்ட்டு யாரெல்லாம் வரலோ, சில ஞானியருக்கு நிறைய ஸ்டூடெண்ட் வருவா, சில ஞானியருக்கு கொஞ்சமாக தான் ஸ்டூடெண்ட் வருவா. ஸோ நிறையா ஸ்டூடெண்ட் வந்தால் மோர் ஞானி, கொஞ்சமாக ஸ்டூடெண்ட் வந்தால் லெஸ் ஞானி அப்படிலாம் எதுவும் கிடையாது. சில ஞானியருக்கு நல்ல ஸ்மார்ட்டாக குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட்ஸு கிடைக்கலாம். சில ஞானியருக்கு இவரே தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து இவரே கையை பிடிச்சி எழுத சொல்லி கொடுக்குற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அமையலாம். எதுவாக இருந்தாலும் எல்லாமே என்னது? பிராரப்த கர்மத்தின்படி அமைகிறதை தவிர அதற்கும் அவருடைய ஞானத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சரி, ஒன்று சொல்லுங்களேன், ஞானத்தினால சஞ்சிதத்தையும் ஆகாமையும் டிஸ்ட்ராய் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாக்க ஏன் பிராரப்தத்தை டிஸ்ட்ராய் பண்ண முடியல ஞானத்தால? கண்டினியூ ஆகும், கரெக்டு. அது ஏன் டிஸ்ட்ராய் பண்ண முடியல ஞானத்தால? இருக்காது. அது ஏன் பண்ண முடியல ஞானத்தால? ஆக அட்லீஸ்ட் அவனுக்கு பிராரப்தத்துல வர குட் ஆர் பேட் வராம இருக்கலாம் இல்லையா? சரீரம் கண்டினியூ ஆகுது, பிராரப்தத்துல ஏற்படுற அன்ஃபேவரபிள்ஸ் எல்லாம் ஏற்படாம இருக்கலாம் இல்லையா? ஞானத்தினால ஃபேவரபிள் அன்ஃபேவரபிள்லாம் ஏற்படாமல் ஒரு நியூட்ரலாக ஒரு என்வாயர்மெண்ட் இருக்கிற மாதிரி அமையலாம் இல்லையா? ஏன் அப்படி ஆகலை அப்படின்னாக்க, ஏன்னா இங்கே சொல்றார் ஆச்சாரியார், பிராரப்தம் அப்படிங்கிறது ஞான அவிருத்தம். ஏன் நீங்கலை அப்படின்னா, எது நீங்கும்? எது ஆப்போசிட்டா இருக்கோ அதுதான் நீங்கும். லைட்டு வந்தா ஏன் டார்க்னஸ் நீங்கிறது அப்படின்னா, டார்க்னஸ் வந்து ஆப்போசிட்டா இருக்கிறதுனால லைட்டால அது நீங்கிறது. பிராரப்த கர்மா அப்படிங்கிறது ஞானத்துக்கு ஆப்போசிட் கிடையாது, அது அவிருத்தம். விருத்தம் கிடையாது, அது அவிருத்தம். ஏன்னா ஞானியோட கேஸ்ல ஞானியும் பிராரப்தமும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறார். அவிருத்தம்னா என்ன? விரோதி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? ஏன் ஃப்ரெண்ட்ஸு? ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால இப்போ ஃப்ரெண்டு வந்து எவ்வளோ சிரமமாக இருந்தாலும் ஃப்ரெண்டு அப்படின்னா பரவாயில்லடா நீ இருந்துக்கோ, என்ன சீட் இல்லை ஃப்ரெண்டுக்கு, வண்டியில் உட்காந்துட்டு போக நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்துருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம் காரில் அப்படின்னு ஏதோ ஒன்று மேலே ஒன்று, ஒரு கால் மேலே ஒரு கால், ஏதோ முன்னாடி உட்காரு பின்னாடி உட்காரு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவோம்ல. அது என்ன சௌரியமாக இருக்குமா? சிரமமாக தான் இருக்கும், ஒரு பக்கம் வலி கூட இருக்கும். ஆனாலும் ஃப்ரெண்டுங்கிறதுனால ஓரமாக இருந்துக்கோ அப்படின்னு வைக்கிறோம் இல்லையா? சரி, கரெக்டு. பட் ஹவு ஃப்ரெண்டு, வை ஃப்ரெண்டு? பிராரப்த கர்மா எப்படி ஃப்ரெண்டு? ஃப்ரெண்டுன்னா ஒரு ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு விவஸ்தை வேண்டாமா? பிராரப்த கர்மாவையா ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுப்பா? ஏன்னா ஞானிக்கு தெரியும், தன்னோட பிராரப்தத்தில் இருந்த புண்ணியத்தினால தான் நான் படிக்கிறதுக்கான கண்டிஷனே ஏற்பட்டது. எனக்கு இப்படிப்பட்ட பேக்ரவுண்டு, இப்படிப்பட்ட என்வாயர்மெண்ட்டு, இப்படிப்பட்ட டீச்சர், இப்படிப்பட்ட விஷயங்கள் எனக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னாக்க அது எதனால? அது பிராரப்த புண்ணியத்தினால் மாத்திரமே. ஸோ பிராரப்தம் இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்குல்ல, அதனால பிராரப்தத்தை அகாமடேட் பண்ணிட்டு போவான். எனக்கு இந்த ஞானம் வந்ததற்கு பிராரப்தம் இவ்வளவு தூரம் எனக்கு ஒரு கன்ஜீனியல் சிச்சுவேஷனை, கன்ஜீனியல் அட்மாஸ்பியரை வழங்கியிருக்கு இல்லையா? அதனால ஞானி இஸ் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு ஹிஸ் பிராரப்தா. தேர்ஃபோர் பக்கத்துலேயே உட்காந்துக்கோ, பரவாயில்ல, கொஞ்சம் சிரமப்பட்டாலும் பரவாயில்ல, பக்கத்துலேயே உட்காந்துக்கோன்னு அகாமடேட் பண்ணிப்பாங்க. ஹவெவர் பிராரப்த விஷயத்துல அவனுடைய ரெஸ்பான்சஸ் எப்படி இருக்கும்? ஒருபோதும் அவனை பாதிக்காது. ஏன்? பிராரப்தம் மித்யான்னு தெரியும் அவனுக்கு, அதனால பாதிக்காது. பஷ்யன் அப்பி, அதாவது ந பஷ்யன், அவனுடைய முகத்தை கண்ணாடியில் பார்ப்பது போல், அவனோட முகத்தை கண்ணாடியில் பார்க்குற மாதிரி பிராரப்தம் பார்க்கறச்சே அவனுக்கு
எந்த ஒரு பயமும் இருக்காது பிராரப்தத்தின் இடத்தில். மேல என்ன சொல்றார் அப்படிங்கறது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.